السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம். நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அதே போன்று அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். துஆக்கள் கபூலாகக்கூடிய சில நேரங்கள் இருக்கின்றது. அதே போன்று அதிலே மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். கீழ்வானுக்கு இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம்தான் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் நன்கறிந்தவன். அவன் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களிலும் வெற்றிகளை தருவான்.